ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக கிளம்பிட்டோம்னா, இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் பாஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த கார்டு வாங்குறதுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த கார்டு வாங்கிட்டோம்னா நம்ம எங்கே வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனை அவைல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பஸ்ஸு, மெட்ரோ, ட்ராம்ப்பு, ரயில்வேஸ்ன்னு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இதில் 2 சர்வீஸ் இருக்குது. ஸ்டிப்புன்னு ஒன்று இருக்குது அண்ட் டி லைனுன்னு இருக்குது. ஸ்டிப் நம்ம வாங்கினோன்னா பஸ்ஸு, ட்ராம்ப்பு அண்ட் மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். டி லைன் வாங்கினோன்னா பஸ்ஸும் ட்ராம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்என்சிபின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம ரயில்வே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டி விட்டு இன்னொரு சிட்டி போகிறோன்னா, கொஞ்சம் லாங்காக போகிறோன்னா அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கார்டு வாங்குறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே மெட்ரோ ஸ்டேஷன்லேயே அந்த கார்டு அவைலபிளாக இருக்கும். அந்த கார்டு வாங்கிட்டு நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் வந்து மந்த்லி பாஸ் மாதிரியும் இருக்குது அண்ட் வந்து ஜம்ப்ஸ் இருக்குது. மந்த்லி பாஸ் வந்து அன்லிமிட்டடாக ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஜம்ப்ஸ் வந்து ஒரு ஸ்வைப் வந்து 1 hour வரைக்கும் நமக்கு வேலிடாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்வைப் பண்ணோன்னா செகண்ட் ஹவரில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம வாங்கிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகணும். மெட்ரோலே வந்து கொஞ்சம் பழைய மாடல் மெட்ரோ அண்ட் புது மாடல் மெட்ரோன்னு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மெட்ரோ இருக்குது. ஸோ எனக்கு அங்கே சென்னையிலே பார்த்ததுனால மெட்ரோ ஒன்றும் அவ்வளோ வாவாக தெரியல. அண்ட் இதில் மெட்ரோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தோன்னா, லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எதாவது லக்கேஜ்லாம் கேரி பண்ணோன்னா அந்த லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் ஏறினா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே பயங்கர ஸ்பேஷியஸாக இருந்தது. வயசானவங்களுக்கு தனியாக, சின்ன பசங்களுக்கு தனியாக அண்டு குழந்தைங்கள ட்ராலியில் கொண்டு வராங்களோ அது வைக்கிறதுக்கு தனி ஸ்பேஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2 பஸ்ஸு கம்பைன் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஸ்பேஸ் ரொம்பவே தாராளமாக இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ராம்ப் தான் பார்த்தேன். ட்ராம்ப் வந்து எனக்கு பார்த்த உடனே மதராசப்பட்டினம் படம் ஞாபகம் தான் வந்துச்சு. தானதும் தரனன் ஒரு மியூசிக் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தேன். பட் இது வந்து ஸ்பீடாக போயிடுச்சு. பஸ்ஸுக்கும் ட்ராம்புக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. இது ட்ராக்கில் போகுது, அது ரோட்டில் போகுது, அவ்வளோதான். பட் உள்ளே எல்லாமே அப்படியே தான் இருக்குது, சேம் டு சேம். அண்ட் டபுள் டக்கர் பஸ் கூட பார்த்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று சர்ப்ரைசிங் விஷயம் என்னென்னா, இங்கே வந்து டபுள் டக்கர் ட்ரெயின் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ உள்ளே போயிட்டோன்னே வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரியுது. மேலே அண்ட் கீழே பிரியுது. அண்ட் வந்து சைட்லேயும் இருக்குது. ஏதாவது நம்ம லக்கேஜ்லாம் ஹெவி லக்கேஜ் கேரி பண்ணோன்னா வந்து இங்கே சைட்லேயே நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.